अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தோன்றுகிறேன். ஆளுமை மிக்க தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு தியாகங்களை மேற்கொண்டதில் முதலிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வரலாறு வந்து நிற்கிறார். ஆரம்ப கட்டத்தில் 38 பேர் தான் இஸ்லாத்தில் இணைந்திருக்காங்க. சத்தம் இல்லாமல் மௌனமாக இஸ்லாம் பரப்பப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்குறாங்க, நாம் ஏன் வெளிப்படையாக இஸ்லாத்தை பேசக்கூடாது? ஏன் மௌனித்து நாம் மௌனமாக மறைமுகமாக பிரச்சாரம் பண்ணுறோம்? எல்லா மக்களுக்கு கொண்டு போய் இஸ்லாத்தை சேர்க்கணும். எனவே தான் பெற்ற நேர்வழியை, தனக்கு கிடைத்த இந்த வெற்றிக்கான பாதையை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் ரசூலாட்ட அனுமதி வாங்கிட்டு கஅபால வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க. நாம் எப்படி ஒரு வாழ்க்கையில் இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற பிரச்சாரத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பேசுகிறாங்கிற தகவல் வெளியே பரவுது. எதிரிகள் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. வெளியில் தெரியாமல் இருந்ததுனால எதிரிகளும் மௌனமாக இருந்தாங்க. இப்போ வெளிப்படையாக பேசிய தகவல் கிடைச்ச உடனே ஒரு கும்பல் கூட்டம் காபத்துல்லாவை நோக்கி வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் எல்லாம் பேசிக்கிறத பார்த்தோன்னே அங்கே ஒரு கலவரம் ஏற்படுகிறது. உத்பா இப்னு ரபியான்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் அபூபக்கர் சித்திக் எல்லாம் மேலே பாயிறான். பாஞ்சா எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தப்படுதுன்னா, அவன் ஒரு கனமான செருப்பு அணிஞ்சிருந்தான். அந்த செருப்பு ரொம்ப கனமாக இருந்தது. இந்த செருப்பை எடுத்து அபூபக்கர் சித்திக் எல்லாவுடைய கன்னத்தில் மேலே ஓங்கி அறையிறான். அடி தாறுமாறாக விழுகுது. அடித்த அடி பார்த்தீங்கன்னா மூக்கு எங்கே இருக்குது, வாய் எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ரத்தம் பீறிட்டு வருகிறது. அதற்கு முன்பு வரை அந்த பிரச்சாரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பேசுகிற வரை அந்த குறைஷி மக்களிடத்தில் ஆகச் சிறந்த மனிதர், செல்வத்திலையும் செல்வாக்கிலையும் உயர்ந்த மனிதர். ஒரு பிரச்சனை ஏற்படுமானால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து கேட்பாங்க. அந்த மக்களிடத்தில் மதிப்பையும் மரியாதையும் பெற்ற ஒரு மனிதர் அல்லாஹ்வை பற்றி பேசிய போது, ரசூலை பற்றி பேசிய போது, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை பௌட்டிக வாழ்க்கை இதுதான் நேர்வழின்னு ஒரு சத்திய கருத்தை பேசிய போது அவர் மீது வைத்திருந்த மரியாதை, அவர் மீது வைத்திருந்த செல்வம் செல்வாக்கு அத்தனையும் துடைக்கப்பட்டு கடுமையான தாக்குதலுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உள்ளாக்கப்படுறாங்க. அடி நைய புடைத்தார்கள். தனி ஒரு மனிதரா? ஏன்னா முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க கூட மறைச்சிருந்தாங்க. யாரும் போய் காப்பாற்ற முடியலை. காப்பாற்றினா அவங்களுக்கும் அடி விழுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கும்பலுடைய தாக்குதல் காபத்துல்லாவில். மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்படி மயங்கி கீழே விழுந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய சமூகம் உள்ள வர்றாங்க. அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் உள்ள வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள மீட்டுறாங்க. பனு தைமுங்கிற கோத்திரம் மீட்டு அவங்களை எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னா, ஒரு துணியில போட்டு நேரடியாக உடம்பை தூக்கி கொண்டு போக முடியல, அவ்வளவு நைய புடைக்கப்பட்டது அந்த உடம்பு. ஒரு துணியில போட்டு அள்ளி கொண்டு போகிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள கொண்டு போய் அவங்களுடைய அம்மா உம்முல் ஹைருங்கிற அவனுடைய தாயிடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவரை பத்திரமா பார்த்துக்கங்க. மயக்க நிலையில் இருந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். காலையிலிருந்து மாலை வரை அந்த மயக்கம் மாறவே இல்லை.
மாலை நேரத்தில் தான் கொஞ்சம் மயக்கம் தெளிய ஆரம்பிக்கிறது. மயக்கம் தெளிஞ்ச உடனே அவங்க கேட்ட முதல் வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமை என்ன ஆச்சு? அவங்க அடித்ததில் நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன், ரசூலுல்லாவுக்கு என்ன ஆச்சுங்கிற தகவலை சொல்லுங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இருப்பா ஒன்றும் இல்லை. கூட இருந்தவங்கெல்லாம் இவரை திருத்தவே முடியாது, இவர் திரும்ப அந்த பழைய மார்க்கத்து பக்கம் தான் போக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியேறாங்க. ரசூலுல்லாவுக்கு என்ன ஆனதுங்கிற தகவல் மட்டும் தனக்கு கிடைக்கணும்னு கவனமாக இருந்தாங்க. அடி வாங்கினது, காலையிலேருந்து பட்டினியாக இருக்காரு, சாப்பாடு ஊட்டலான்னு அவங்க அம்மா முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் என்ன செய்யலை, எனக்கு உணவு வேணாம், நபிக்கு என்னாச்சுங்கிற தகவலை முதல் சொல்லுங்கள், நான் மயங்கிட்டேன், அந்த கூட்டம் எப்படி முடிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல, நான் முயற்சி பண்ணி நான் இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணலான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு ஏற்பாடு செஞ்சு ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, அதனால் நபிக்கு என்ன ஆச்சுன்னு தகவல் சொல்லுங்கள். தகவல் தெரியலை. இப்போ அவங்க அம்மா என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, இவன் தகவலை சொல்லாட்டி சாப்பிட மாட்டார், அதனால் தகவலை விசாரிச்சுட்டு வருவோம். அபூபக்கர் சித்திக் ஐடியா சொல்கிறாங்க, உமருடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, உம்மு ஜமீல்னு அவங்களுக்கு பேர், அவங்கள்ட்ட போய் கேட்டால் தகவல் கிடைக்கும். இந்த அம்மா போய் வீடை கண்டுபிடிச்சி உம்மு ஜமீல்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அபூபக்கருடைய தாயார் நான், முகமது நபிக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா ஏற்கனவே இஸ்லாத்தை மறைச்சி வச்சிருக்கு, இப்படி ஒரு பெண் திடீர்னு கேட்குறாங்களேன்னு பதில் சொல்லாமல், யார் முகம்மது, யார் அபூபக்கர், இல்லைம்மா விஷயம் நடந்தது இதுதான், நான் அபூபக்கரை சந்திக்கிறேன்னு அந்த பெண் கிளம்பி அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா நைய புடைத்து கிடக்கிறார் அபூபக்கர். ரசூலுல்லாவுக்கு என்னாச்சு? நபிக்கு எதுவுமே ஆகலை, ரசூலுல்லா பாதுகாக்கப்பட்டாங்க. அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் மலை முகட்டில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே சந்திக்க போகலாம்னு சுருண்டு கிடந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாவை பார்க்க போகிறோங்கிற ஆர்வத்தில் ஒருவர் தோளின் மேலே கையை போட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எழுந்திக்கிறாங்க. எழுந்திருச்சு அந்த மலை முகட்டுக்கு நடந்து போகிறாங்க, ரசூலுல்லாவை பார்க்குறாங்க. ரசூலுல்லாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அபூபக்கருடைய நிலைமையை ரசூலுல்லாஹ் பார்த்துக்க ரசூலுல்லாவுக்கு அழுக வந்துருச்சு. அந்த சமூகத்தினுடைய உயர்ந்த மனிதர், செல்வாக்கு உள்ள மனிதர், மக்களால் மதிக்கப்படுகிற ஒரு மனிதர், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால செருப்படி வாங்கி ரத்தம் சிந்துகிற நிலையில இப்படி வந்து நிற்கிறான்னு ரசூலுல்லாஹ் பார்த்து அழுது போய் கட்டி பிடிக்கிறாங்க. இவர் மனநிலை தன்னை பற்றி யோசிக்கல, நபிக்கு என்ன ஆச்சுங்கிற அக்கறையோடு போய் பார்க்கிறார். தாய் கூட வர்றாங்க, உம்மு ஜமீல் கூட வந்தாங்க. ரசூலுல்லாவை பார்த்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாய்க்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, எங்கள் அம்மாவுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், அவங்களுக்கு நீங்கள் கலிமாவை சொல்லிக் கொடுங்க, நரகத்தை விட்டு தன் தாய் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க அம்மாவுக்கு தாவா பண்ணாங்க. அந்த இடத்திலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு நமக்கு கொடுக்கிற செய்தி. ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டதுனாலேயே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டவர் அபூபக்கர் சித்திக். செல்வ செழிப்பாக இருந்தாங்க, மார்க்கத்துக்கு வந்ததுனால கீழ்நிலைக்கு போயிட்டாங்க, எல்லாத்தையும் மார்க்கத்துக்கு கொடுத்துட்டாங்க. செல்வாக்கு மிக்க மனிதராக இருந்தாங்க, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவ்வளவு துன்புறுத்தப்படுகிற நிலைக்கு வந்தாங்க. மரியாதை பெரிது கிடையாது, தன் மீது இருக்கிற மதிப்பு கூட வேண்டும் என்பது பெரிது கிடையாது. ரசூலுல்லாவை விட்டுட்டா அந்த அரபு கோத்திரத்தில் இவர் மதிப்புக்குரியவர். ஆனால் அடி வாங்கினதுக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய நேசம் கூடியதே தவிர, ரசூலுல்லாவுடைய தொடர்பை கூட்டி கொண்டாரே தவிர பிரச்சனை வருங்கிறதுக்காண்டி ஒதுங்கி போக பார்க்கல. ஒரு பிரச்சனை வந்துட்டா ஆகா இந்த பக்கம் நம்ம போயிடக்கூடாது, இந்த பக்கம் நாம நகன்றக்கூடாது, போனால் அது சிக்கலாக வந்துரும்னு தெரித்து வருகிற மனித வாழ்க்கைக்கு மத்தியில் எது பிரச்சனைக்கு காரணமாக இருக்குமோ அவரோடு நான் தொடர்பை அதிகப்படுத்துவேன், அந்த ரசூலோடு என் வாழ்க்கை இருக்கும்னு தன் ஆரம்ப கட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போதே அடியை முதலில் சுமந்து கொண்டு இந்த மார்க்கத்திற்கான பிரச்சாரத்தை முதலில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர். அடியையும் இரத்தத்தையும் இந்த மார்க்கத்திற்காக சிந்துகிற இடத்திலும் கூட கொஞ்சம் கூட குறை வைக்காமல் தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்திய இடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் நமக்கு கிடைக்கிற அற்புதமான செய்தி. ரசூலுல்லாவுடைய வரலாற்றில் ஹிஜ்ரத் என்கிற ஒரு முக்கியமான பயணம், அந்த பயணம் முழுக்க நீங்கள் வாசித்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தியாகம் அங்கே வெளிப்படும். ஒரு ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. 13 ஆண்டு கால பிரச்சாரம் செஞ்ச ஒரு நாடு, கல்லடி, மிகப்பெரிய வசைபாடுதல், பைத்தியக்காரன், சூரியக்காரன்னு பேசுகிறாங்க, கொலை செய்கிறதுக்கு ஆளை தயார் பண்ணாங்க. எல்லா முயற்சியும் தோல்வியானதற்கு பிறகு இனிமேல் இங்கே வாழ முடியாதுன்னு மக்காவை விட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகிறாங்க. இடையிலேயே அபூபக்கர் சித்திக் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம எப்போ போகலாம், இங்கேருந்து நாம் கிளம்பலாம் அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுப்பான், நம்ம போகலாம். தினந்தோறும் 2 பேருக்குள்ள சந்திப்பு இருக்கும். ஐசாமா சொல்கிறாங்க, தினந்தோறும் ரசூலுல்லாஹ் காலையும் மாலையும் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர் எதிர்பார்த்து காத்திருந்தால் ஒரு நாள் அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். மதிய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹிஜ்ரத்திற்கு அனுமதி வந்துருச்சு, நாம் கிளம்பி போகலாம். ஹிஜ்ரத்துக்கு அனுமதி வந்துச்சுன்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் கேட்குறாங்க, என்னையும் கூட கூட்டிட்டு போங்க, நானும் உங்களோடு வர விரும்புகிறேன். சொந்த மண் மக்கா,
தான் வாழ்ந்த பரம்பரைக்கான ஊர் மக்கா, தன் சொந்த மண்ணை விட்டு அகதியாக வேறொரு நாட்டுக்கு போக போகிறோம். சொத்தும் சொந்தமும் எல்லாம் இங்கே மக்காவில் இருக்கு. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு வந்தேரியாக அகதியாக ஒரு 400 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் இன்னொரு ஊரில் அகதியாக வாழணும், நான் வருகிறேன்னு இப்படி கேட்குறாரு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உங்களையும் தான் அழைத்து போக போகிறேன், நீங்கள் இல்லாமல் எப்படி பயணம்? ஆயிஷாமா சொல்கிறாங்க, எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்தால் அழுகை வரும்னு எனக்கு தெரியாது. சந்தோஷமான நிகழ்ச்சி வந்தால் எல்லாரும் சிரித்து தான் நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு தான் என் தந்தையை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு வான்னு சொன்ன உடனேயே அவர் தேம்பி தேம்பி குழந்தையை போல அழுதார். இந்த நாட்டை விட்டு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறோம் என்கிற சந்தோஷத்தில், ரசூலுல்லாவோடு பயணிக்க போகிறோம் என்கிற அந்த மகிழ்ச்சியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகிழ்வில் உலகத்தில் அழுகிற காட்சியை அன்றைக்குத்தான் நான் பார்த்தேன்னு ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க. எல்லாம் தயாராகிறது. ஆயிஷா அம்மா, அஸ்மா அம்மா எல்லாம் சேர்ந்து உணவை பூரா தயார் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் பல்வேறு திட்டங்களை அமைச்சு கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான செய்தி. படிக்காத உம்மி நபின்னு நினைக்கிறோம். இஸ்லாமிய சமூகம் படிக்க வேண்டிய வரலாற்றினுடைய பாடம் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் இருக்க. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலேயும் ஒரு திட்டமிட்டு ஒரு காரியத்தை முஸ்லீம் நகர்த்த வேண்டும். முஸ்லீம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பின்னாலெல்லாம் முன் ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் நடத்தக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் முதலிலேயே ஆய்வு செய்து அதனுடைய பிரச்சனைகளை ஆழ நீளத்தை அறிந்து கொண்டவராக ஒரு முஸ்லீம் செயல்படணும். மக்கா விட்டு மதினாவுக்கு போலான்னு தயாராகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை, ஒரு 7 பேரை மட்டும் இந்த வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க ரசூலுல்லாஹ். 7 பேருக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும். உலகத்தில் யாருக்குமே இந்த விஷயத்தை பரப்பலை. நாம் பாருங்கள், ரகசியம்னு ஒன்று சொல்லுவோம், அது நம்ம மொழியில் பேர் ரகசியம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லிடாதன்னு சொன்ன உடனே அவன் இந்த விஷயத்தை இன்னொருத்தன்ட்ட சொல்லிட்டு இதை ரகசியம்னா யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லுவான். இதில் குறிப்பாக நடக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பேரை சொல்லி இவன்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லாதன்னு சொன்ன உடனே அவன்கிட்ட தான் முதல்ல சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, உன்கிட்ட தான் விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் உன்கிட்ட மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி, இது அமானிதம்ங்க. அதில் அரபியில் வேற பேசிடுவாங்க, இது அமானிதமான விஷயம்ங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு எல்லாத்தையுமே அவர் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். 7 பேருக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் ரகசியமாக அந்த செய்தியை அறிவிச்சாங்க. இந்த 7 பேர் தவிர யாருக்கும் தகவல் தெரியாது. முஸ்லிம்களுக்குள்ள முதல்ல ரகசியம் வேண்டும், திட்டமிட்ட செய்தி வேண்டும். நான் வருத்தத்தோடு யோசிக்கிறேன், குடும்பத்தில் கூட ரகசியம் கிடையாது. கணவன் மனைவியான அந்தரங்க வாழ்க்கையை கூட 4 சுவற்றுக்குள் மத்தியில் நடந்த விஷயங்கள் கூட அந்தரங்கமாக பேசப்படுகிற வாழ்க்கைக்கு நாம் பழகிட்டோம். சில ரகசியங்கள் தான் இஸ்லாமிய சமூகத்திற்கான வெற்றிக்கு காரணம். நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடி என்ன, நாம் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன என்பது எதிரிகள் நோட்டமிட்டால் கூட கண்டுபிடிக்க முடியாத ரகசிய வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ரசூலுல்லாஹ் அந்த 7 பேருக்கு மற்ற ரகசியத்தை சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த 7 பேருக்குள்ளேயே ஒரு கனெக்ஷன் இல்லை. 7 பேருக்கு தெரிஞ்ச ரகசியத்தை 7 பேருக்குமே அவங்க விஷயம் மட்டும்தான் தெரியும் தவிர அடுத்தவங்க விஷயம் தெரியாது. ஒரு கொலை நடக்கிறது, 4 பேர் செஞ்சு ஒரு கொலையை நடத்தியிருக்கான். ஒருத்தனை பிடிச்ச உடனே இவனை சங்கிலியை தொடரான், அவனை பிடிச்சி கடைசியில் என்ன பிரச்சனை நடந்ததை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படுதா இல்லையா? இந்த நிகழ்வில் பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பு என்னங்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியுமே தவிர அந்த 7 பேர்த்தில் இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு தெரியாது. உதாரணத்துக்கு அலி ரலியல்லாஹுவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பெட்டில் படுக்கணுங்கிறது ரசூலுல்லாஹ் ஏற்பாடு. ரசூலுல்லாஹ் தூங்குற மாதிரியே இருக்கணும். வெளியே வந்து மண்ணை தூவிட்டு ரசூலுல்லாஹ் வெளியே தப்பிச்சு போயிடுவாங்க. வந்து பிடிச்சி பார்த்தாங்கன்னா அலியை விசாரிச்சா நான் இந்த பெட்டில் படுக்கணும்னு ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க, அவ்வளவுதான் தெரியும். யார் கூட போனாங்க, அபூபக்கர் கூட போனாங்களா தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு கூட வாங்கன்னு தான் சொன்னாங்க. என்ன திட்டம் போட்டாங்க ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. 7 பேருக்குள்ளேயே அந்த ரகசியத்தை ரசூலுல்லாஹ் பாதுகாத்து வச்சாங்க. ரொம்ப நுட்பமாகவும் திட்டமிட்டு செஞ்சாங்க. என்னன்னா, அரபு மக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, பாலைவனத்தில் யாராவது நடந்து போயிட்டா அந்த காலடி தடத்தை பார்த்து நடந்து போனவனுக்கு என்ன வயசுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நடந்து போனவர் எவ்வளவு மணி நேரத்துக்கு முன்னால் இந்த இடத்தை கடந்து போனார்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த இடத்தை இவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடி கடந்து போனால் இப்போ எங்கே இருப்பார்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் திட்டம் தீட்டினாங்க. இதையெல்லாம் கணக்கில் எடுத்தாங்க. இதை பூரா கணக்கில் எடுத்து ஒவ்வொரு செயலையும் ரசூலுல்லாஹ் திட்டமிட்டு வகுத்தாங்க. இந்த பயணம் முழுக்க ரசூலுல்லாஹ்வோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு.
ஒட்டகத்தை அவர் தான் தயார் பண்ணி வச்சுருந்தாரு. 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல ரசூல்லா செஞ்ச வேலையை பாருங்கள். முதல் கட்டமான வேலை என்னென்னா, அபூபக்கர் சித்திக் அவருடைய மகன் அப்துல்லா அவருக்கு முதல்ல ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. அவருக்கு என்ன வேலைன்னா, நாங்கள் இப்படியே போய் தவுர் குகையில் தங்கியிருப்போம். அப்படி தவுர் குகையில் தங்கியிருக்கும் போது மக்காவினுடைய நிலைமை என்னன்னு நீங்கள் கண்காணிக்கணும். இவங்க என்ன பேசுகிறாங்க, எங்களை தேடி வர்றாங்களா, அல்லது இந்த பிரச்சனையை இப்படி விட்டுறலாம்னு நினைக்கிறாங்களா, இந்த தகவலை பூரா பகலில் பூரா போய் உட்காந்து இவர் உளவு பார்ப்பார். இந்த தகவலை சேகரிச்சுட்டு இரவு நேரத்தில் குகைக்கு வந்து ரசூல்லாட்ட இந்த தகவலை சொல்லுவார். சொல்லிட்டு இரவு நடுநிசி நேரம் அதிகாலை விடுகிற வரை குகைக்கு வெளியே காவலாளியாக படுத்தே கிடப்பார். அதிகாலை விடிஞ்ச உடனேயே ஊருக்குள்ளே வந்துடுவார். மக்காவில் வாழ்ந்த மாதிரியே காட்டுவார். ரசூல்லாவுக்கு தகவல் போக எவ்வளவு திட்டம் பாருங்கள். இதுக்கிற அபூபக்கர் சித்திக் அவருடைய மகன் அப்துல்லாவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றி கொண்டே வந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் சித்திக் அவருடைய மகள் ஆயிஷா அம்மாவுக்கு, அஸ்மா அம்மாவுக்கு என்ன பொறுப்புனா, இவங்க பயணத்திற்கு கிளம்புற எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு கொடுத்தாங்க. உணவுகளை இவங்க தான் தயாரித்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய பயணத்திற்கு தேவைப்பட்ட உணவுகள் அனைத்தும் அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டிலேருந்து தான் வந்துச்சு. இல்லை ஆச்சரியம், அபூஜஹல் வந்து இவங்க வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு அஸ்மாமாவை கூப்பிட்டு கேட்குறான் அபூஜஹல் எங்கே போனாங்க. அவங்களுக்கு தெரியாது, யதார்த்தமாக தெரியலைன்னு சொன்ன உடனே அபூஜஹல் அரைந்த அறையில் அவங்க காதில் போட்டிருந்த கம்மல் தெரித்து கீழே விழுந்தது. அவ்வளோ பெரிய அடியை வாங்கினாங்க. தெரியவும் செய்யாது, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் அவருடைய தந்தை வீட்டுக்கு வர்றார். 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் போகும்போது 6000 திருகத்தை வந்து மதினாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு அவங்க பாட்டனார் தாத்தா பேசும்போது அஸ்மா அம்மா சில கற்களை எடுத்து துணியில் கட்டி, அவருக்கு கண்ணு தெரியாது, அவர் கண்களுக்கு முன்னால் துணியை காட்டுறாங்க. இவர் தடவி பார்க்குறாரு, ஏதோ உள்ள நாணயம் திருகம் கிடைக்குது. மகன் சொத்தை தான் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, அப்போ நீங்கள் பசி பட்டினி இல்லாமல் இருப்பீங்கன்னு அவர் தந்தை திரும்புகிறார். அவர் பாட்டனாரையும் சரி பண்ணி, எதிரிகளையும் சரி பண்ணி, தேவையான உணவுகள் அனைத்தையும் தயார்படுத்தி கொடுத்ததில் முக்கிய பங்கு வகித்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மக்கள், அதுலேயும் பெண் குழந்தைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க போய் இந்த குகையில் தங்குறாங்கல்ல, இவங்களுக்கு பால் உணவு வேணும். 2வது, இப்படி நடந்து போகும்போது காலடி தடத்தை பார்த்து எதிரிகள் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, இதுக்கு இன்னொரு வேலையும் ரசூல்லா செஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய அடிமையாக ஒருத்தர் இருந்தார், பின்னால் அவர் உரிமை விட்டாங்க. அவர் பேர் ஆமிர் இப்னு புகைரா. அவருக்கு என்ன வேலைன்னா, இந்த குகை வரை ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே வரணும். ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே வந்தால் ரசூல்லா நடந்து போன தடம் இருக்குல்ல, ஆடு மேய்ஞ்ச தடம் தான் தெரியும். குகைக்கு வருவார், பால் கறப்பாங்க, பாலை குடிப்பாங்க. திரும்ப அப்துல்லா நடந்து வந்த தடமெல்லாம் அங்கே இருக்கும். இவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டே வருவார். தடங்கள் மாறி ஆடு நடந்து போன தடம் மட்டும்தான் தெரியும், ஆட்கள் நடந்து போன நடம் தெரியாது. உணவும் கிடைக்கணும், அதே நேரத்தில் மிகப்பெரிய அந்த காலடி தடம் மறைக்கப்படுவதற்கான வேலையும் அங்கே செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கடைசி ஒருத்தரை வழிகாட்டுவதற்காக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட இன்னொருத்தரையும் கூட வச்சுருந்தாங்க. அவர் வழிகாட்டுறதுக்கு, மதினாவுக்கு போகிறதுக்கு ரூட்டு தெரியாதுல்ல, அந்த ரூட்டை காட்டுவதற்காக அவர் ரசூலுல்லாஹ் போய் குகைக்கு போனாங்க. சவுர் குகை இருக்கு பாருங்க, ரொம்ப உயரமான குகை. இன்றைக்கி இளைஞர்களால் அந்த குகையில் ஏற முடியாது. ஏன் அந்த குகையை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, வந்து எதிரிகள் பார்க்கும்போது 53 வயசான ஒருத்தர் எப்படி இந்த குகையில் ஏறி இருப்பாருன்னு எதிரிகள் நினைக்கட்டும்னு ரசூலுல்லாஹும் அபூபக்கரும் போய் அமர்ந்துக்கிட்டாங்க. குகைக்கு மேலே போய் ரசூலுல்லாஹ் அமர்ந்ததற்கு பிறகு இதையெல்லாம் மீறி எதிரிகள் அங்கே வந்துடுறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த குகைக்கு வந்து குகையினுடைய வாசலை நின்று பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்குது. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவை பார்த்து, அந்த தவுர் குகையில் ஒரு நாள் நீங்கள் தங்குனீங்கல்ல, அந்த ஒரு நாள் இரவின் நன்மையை மாத்திரம் எனக்கு கொடுங்க, என் வாழ்நாளில் செய்த நன்மைகளை அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், என் வாழ்க்கையில் நான் செஞ்ச நன்மையை பூரா உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் தவுர் குகையில் ரசூல்லாவோட தங்குனீங்கல்ல, அந்த தங்கியதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கொடுப்பான்ல, அதை ஒன்றை மாத்திரம் எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அவ்வளவு இக்கட்டான நிலையில் குகைக்குள்ளே இருக்காங்க. இவ்வளவு தப்பிச்சு இவ்வளவு திட்டமிட்டு வந்ததற்கு பிறகு எதிரி வாசலுக்கு வந்துட்டு அபூபக்கர் எல்லாம் பார்த்துட்டாங்க, கலங்கிட்டார், நடுங்கி போயிட்டார். ரசூலுல்லாஹ் தான் பக்கத்தில் இருக்காங்க. இனி மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணதுக்கு போகிறோம், கையில் கிடைச்சா எதிரிகள் கொலை பண்ணிடுவாங்க. வரலாற்றில் கூட எப்படி பேசப்படும் தெரியுமா, அபூபக்கரும் ரசூலுல்லாஹ்வும் அமர்ந்திருக்கிற போது எதிரிகள் பிடிச்சு ரசூலுல்லாஹ்வை கொலை பண்ணிட்டாங்கன்னா வரலாற்றில் பேசப்படுகிற போது கூட அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேர் தவறாகத்தான் பதிவு செய்யப்படும். ரசூலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்தமாக தன் கையில் கிடைச்சிருக்கு, நாம் என்ன செய்ய போகிறோம்? ரசூலுல்லாஹ்ட்ட பேசுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான்,
என்ன வார்த்தை அல்லாஹ் பேசுகிறான்னா, இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க அல்லாஹ்ட்ட. இந்த எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சருகுதல் என்னென்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம திறமையை மட்டுமே எப்போதும் நம்பிக்கொண்டே இருப்போம். நாம் செஞ்ச ஏற்பாடுகளைத்தான் நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம். கடைசி மையப்புள்ளி என்னென்னா அல்லாஹ்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடும். சும்மா உட்காந்துக்கிட்டு அல்லாஹ்வை நினைக்கக்கூடாது. ஒரு கூட்டம் எதுவுமே செய்யாமல் எல்லாமே அல்லாஹ் பார்ப்பான்னு நினைக்கிறாங்க, அதுவும் தவறு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் தான் எல்லாம் பண்ணிட்டேன், என்னால் உருவாச்சு அப்படிங்கிற இடத்துலையும் நாம் தவறு விடுறோம். ரசூலுல்லாஹ் இவ்வளவு வேலை பண்ணிட்டு எப்போதும் கேட்காத ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, குர்ஆன்ல வருது, குல் ரப்பி அதுகில்னி முதுகல சிதுகா. இறைவா, ஒரு இடத்திலிருந்து என்ன நீ வெளியேக்குனா உண்மையாக என்னை வெளியாக்கு. அஹ்ரஜ்னி முகரஜ சிதுகா, என்னை வெளியாக்கினாலும் உண்மையான இடத்துல வெளியாக்கு. என்னை உள்ளே நுழைக்கக்கூடிய இடத்தையும் நல்ல இடமா உண்மையான இடத்துல என்னை நுழைத்து விடு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எப்போதும் கேட்காத வார்த்தை, வஜ அல்லி மெல்லதுன்க சுல்தான் நசீரா, உன் புறத்திலிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு சக்தியை எனக்கு கொடு. அதுவரை அதிகாரம்னு கேட்கவே இல்லை ரசூலுல்லாஹ். அதிகாரத்தை பற்றி அது வரைக்கும் பேசாமல் 13 வருஷம் வேதனைப்பட்டதற்கு பிறகு புலம்பெயர்ந்து போகிற போது இந்த வார்த்தை வருது, உன் புறத்திலிருந்து எனக்கு அதிகாரத்தை கொடு. அதிகாரத்தை விரும்பாத, அதிகாரத்தையே தன் வாழ்க்கையினுடைய சேவையாக நினைத்த ஒரு தலைவர். அதிகாரம் என்பது மிடுக்கை காட்டுவதற்காக அல்ல, அதிகாரம் என்பது சேவை செய்வதற்கு என்கிற ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கிய தலைவர். அதுவரை அடிபட்டு, அதுவரை அவமானப்பட்டு, அதுவரை தான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்த தலைவர். இன்னொரு ஊருக்கு போகிறோம், அந்த சமூகத்தை உருவாக்க போகிறோம், எனவே உன் புறத்திலிருந்து ஒரு சக்தியை கொடுன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இக்கட்டான நிலையில் வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். இஸ்லாமிய சமூகம் முதல்ல நாம் இக்கட்டில் இருக்கோங்கிறத நமக்கு புரியலை, நாம் பிரச்சனையில் இருக்கோங்கிறதே இஸ்லாமிய சமூகத்துக்கு புரியலை. அந்த இடம் புரியுமானால், அந்த இடத்திற்கான வார்த்தைகள் வருமானால், அது அல்லாஹ்வுடைய உதவியை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வரும் என்பதில் மாற்றமல்ல. அந்த குகைக்குள்ள ரசூலுல்லாஹ் பேசினாங்க. என்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, இது எக்கூலுலி சாஹிபிகி, பயந்து போய் என்ன ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கப்படுமான்னு கலங்கி போய் நின்ற தன்னுடைய தோழருக்கு அவர் சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். எங்கேயுமே குர்ஆன் முழுக்க நீங்கள் வாசிங்கன்னா அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிற இடத்துல போகிறான். தொழுகையில் அல்லாஹ் தன்னை பற்றி பேசுவான், நோன்புல அல்லாஹ் தன்னை பற்றி பேசுவான், சில நல்ல காரியங்கள் செய்யும்போது அல்லாஹ் தன்னை பற்றி பேசுவான். மனிதர்களோடு இணைத்து அல்லாஹ் தன்னை பேசியதே இல்லை. ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுகிறான், அந்த இடம் இந்த இடம் மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வோடையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவோட சேர்த்து அல்லாஹ் பேசுகிறான். லா தஹ்சனி, கவலைப்படாத, அல்லாஹ் உன்னோடு இருக்கான். அல்லாஹ் கூலி, அல்லாஹுடைய விஷயம் அனைக்கும் இபாதத்தில் தான் பேசப்படும். இங்கே எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியற்ற நிலையில் 2 பேர் தவிச்சு கிடக்கிறாங்க. இங்கே அல்லாஹுடைய உதவி கிடைக்கலன்னா எங்கே கிடைக்கும்? அதே ரசூல் பயன்படுத்திய வார்த்தை பாருங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நாம அல்லாவோட இருக்கோன்னு பேசலை, அல்லாவை முன்னிலை வச்சுட்டு தன்னை பின்னிலைப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், இந்த நம்பிக்கை அவர்களை பாதுகாத்தது. இஸ்லாமிய சமூகத்துக்கு அதுதான் அந்த இடம். அல்லாஹ் இருக்கிறாங்கிற ஒரு நினைப்பு பத்ர் யுத்தகால முஸ்லீம்களுக்கு அங்கே தான் வெற்றி கிடைச்சி. எதிரிகள்கிட்ட எல்லாம் இருக்கலாம், முஸ்லீம்கள்கிட்ட அல்லாஹ் இருந்தான், அதுதான் வெற்றி. உமர் முக்தாருடைய வரலாறு நினைவுக்கு வருகிறது. எதிரிகளோடு சண்டை போடுறதுக்கு உமர் முக்தார் தயாராக நிற்கிறார். எதிரிகள் பார்த்தா ஏவுகணையை செலுத்துறதுக்கு தயாராகிட்டாங்க. இங்கே பூரா வாள்களை ஏந்தி கொண்டு வீரர்கள் தயார் பண்ணுறாங்க. விஷயம் தெரிஞ்சு வீரர்கள் போய் கேட்குறாங்க உமர் முக்தார்கிட்ட, அவங்க பூரா ஏவுகணையை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னென்னா பட்டாக்கத்தி வாழெல்லாம் ரெடி பண்ணுறீங்க, நாம் எப்படி அவங்கள்ட்ட போய் ஜெயிக்க முடியும் அப்படின்னு உடனே உமர் முக்தார் கேட்ட வார்த்தை, நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிழட்டு சிங்கம், நரைத்து போன வலுவிழந்து போன சுருங்கி போன தோள்களோடு ஒரு சிங்கம் திமிரி கிடக்கிற காட்சி உமர் முக்தாருடைய புகைப்படம் நமக்கு உணர்த்தும். அவர் கேட்டார், இவங்க ஏவுகணை எவ்வளவு தூரம் வானத்தில் பறக்கும்னு கேட்டார். அவங்க பாவம், எங்களுக்கு எப்படிங்க ஏவுகணை பறக்கிறதெல்லாம் தெரியும், அந்த கிலோமீட்டர் ஏதோ அளவை கேட்குறாரு போல், எங்களுக்கு அளவெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் முக்தார் கேட்டார், அரிசை தாண்டி ஏவுகணை பறக்குமான்னு கேட்டார். அரிசை தாண்டி பறக்குமா? இல்லைங்க, அரிசை தாண்டி எப்படிங்க பறக்கும்? என்னடா அரிசி கீழே பறக்கிற ஏவுகணையை அவன் வச்சிருக்கான், அரிசுக்கு சொந்தக்காரன் அல்லாவை நாம வச்சிருக்கோம், நமக்கேண்டா அச்சம்? அரிசுக்கு கீழே பறக்கிற ஏவுகணையின் தாக்குதலை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்றால், அரிசுக்கு சொந்தக்காரன் அல்லாவை நம்ம கையில் வச்சிருக்கோம், நாம ஏண்டா தோக்க போறோம்ங்கிற அந்த ஈமான் தான் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தது.
ரசூலுல்லாஹ் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, நீங்க கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற வார்த்தை தான் இஸ்லாமிய சமூகத்திற்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த ஆன்ம பலம், ஆன்மீக பலம், ஈமானுடைய பலம். அல்லாஹ் குர்ஆன்லயே தொடர்ந்து பேசுறான். இப்படி அவங்க பேசினதுக்கு பிறகு என்னாச்சு தெரியுமா? ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் அவர்கள் மீது அமைதியை இறக்கினான். நீங்க அல்லாஹ்வை நம்பிட்டீங்கன்னா பிரச்சனை தீர்ந்துடும். நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அந்த இடத்துல தான் நாம தடுமாறுறோம். மலை தொழுகைக்காக எல்லோரும் கிளம்பி போகிறார்கள். ரசூலுல்லாஹ் சூரிய கிரணத்துக்கு தொழுக, சந்திர கிரணத்துக்கு தொழுக, மழை வேண்டி பிரார்த்தனை எல்லாம் வச்சிருந்தாங்க. மலை தொழுகைக்கு எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஒரு சின்ன பையன் கொடையை தூக்கிட்டு அவனும் தொழுக போறான். பக்கத்தில் உன்னை பெரியவர் கேட்குறார், ஏண்டா மழையே இல்லைன்னு தான் தொழுக போய்கிட்டு இருக்கோம், நீ ஏன்டா குடையை தூக்கிட்டு வர, ஏண்டா உங்களோட உங்கள் சேட்டைக்கு அளவு இல்லடா. அந்த சின்ன பையன் கேட்ட வார்த்தை அவன் கேட்டிருக்கான், மலை தொழுகைக்கு போகிறோம், தொழுகை முடித்ததுக்கு பிறகு மழை பொழியும் போது நனைஞ்சுக்கிட்டு திரும்பி வர முடியாதுல்ல, நனைஞ்சு திரும்பி வர முடியாதுல்ல, அதனால தான் குடை. எந்த முஸ்லீமும் மலை தொழுகைக்கு குடையோடு போனதாக வரலாறே இல்லை. அமைக்கே நம்பிக்கை இல்லை. தொழுதா மழை வருமா? ஏதோ தொழுக சொல்கிறாங்க, நிற்கிறாங்க, ஒரு ஜமாத்து ஏற்பாடு பண்ணுது, எல்லாம் ஜூஸ் கொடுக்குறாங்க, போய் தொழுதுட்டு வருவோம் நினைக்கிறோமே தவிர, எப்போது குடையோடு முஸ்லீம்கள் போய் நிற்கிறார்களோ மழையோடு திரும்பி வருகிற வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கை தான் அல்லாஹ்விடத்தில், செயல்பாடுகள் அல்ல, செயல்கள் அல்ல. அல்லாஹ் மனதை பார்ப்பவன். எனவே உங்களுடைய ஆள் மனதுக்குள்ளே அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கை முஸ்லிம்களுக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். இதே நிலை தான் பத்ர் யுத்த காலம் தான் முஸ்லிம்களுக்கு. அதே நிலை தான். அன்றைக்கு சஹாபாக்கள் என்ன அனுபவிச்சாங்களோ அதே சித்திரவதையை இன்றைக்கு முஸ்லிம்கள் அனுபவிக்கிறார்கள். அதே அல்லாஹ் இருக்கிறார். அதே 1000 மலக்குகளை கொண்டு வந்த ரப்பினுடைய பார்வை இன்றைக்கும் இருக்கிறது. அதை வாங்கக்கூடிய தளம் முஸ்லிம்களுடைய கையில் இல்லை. அதை பயன்படுத்த வேண்டிய இடத்துல முஸ்லிம்கள் இல்லை. தவுரு குகையை பற்றி அல்லாஹ் சொல்றான், வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்க முடியாத விதத்தில் இருந்து அல்லாஹ் படைகளை உங்களுக்கு அனுப்பினான்ங்கிறான். குர்ஆனுடைய வாசகம் இது. 9ஆம் அத்தியாயத்தில் 40வது வசனம். தவுரு குகைக்கு அல்லாஹ் மலக்குகள் அனுப்பியிருக்கான். பத்ர் போர்க்களத்தில் மாத்திரமல்ல, எங்கே இக்கட்டு வருகிறதோ, எங்கே பிரச்சனை ஏற்படுகிறதோ, எங்கே தீர்க்க முடியாத நிலைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்படுகிறார்களோ அப்போது அல்லாஹ் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை இருக்குமானால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து படைகள் வரும். பத்ரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது 1000 பேரை இறக்கியிருந்தோம், முடியுமானால் தேவைப்படுமானால் ஒரு இடத்துல 3000 பேரை இறக்கியிருப்போங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் 5000 பேரை நாம இறக்கியிருப்போங்கிறான். 1000 எண்ணிக்கை நமக்கு கிடையாது. அவங்க எதிரி 1000 பேர் இருந்தாங்க, அதனால 1000 பேர் இருக்கணும். தேவைப்படுமானால் 5000 மலக்குகளையும் இறக்கி இருப்போம்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த இறக்குவதற்கான ஆற்றலை ஈமான நாம உருவாக்கணும். அதான் நமக்கான இடம். அப்போ அபூபக்கர் சித்திக்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பயணமாக இருந்த அந்த பயணத்தில் கூட மிக முக்கியமான இடத்தை அவங்க வகித்தார்கள் என்பது ஆச்சரியமாக நமக்கு கிடைக்கிற செய்தி. அபூபக்கர் சித்திக்கள் வரலாற்றில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, மிஸ்தகுங்கிற ஒரு சஹாபிக்கு இவங்க ஸ்பான்சராக இருந்தாங்க, உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த மிஸ்தகுங்கிறவர் என்ன செஞ்சார்னா, ஆயிஷா அம்மாவை பற்றி இட்டுக்கட்டப்பட்ட ஒரு நிகழ்வு வந்துச்சு. எதிரிகள் முனாஃபிகள் தவறாக பேசினாங்க, அதை நம்பி இவரும் பேசினார். அப்போ அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, தன்னுடைய மகளை பற்றி ஒருத்தர் தவறாக பேசுகிறார், அவங்களுடைய கற்பொழுக்கத்தின் மீது தவறாக பேசப்பட்டது. ஆச்சரியம் பாருங்க, ஆயிஷா அம்மாவை பற்றி தவறாக பேசினாங்க, எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஆயிஷா அம்மா ரசூல்லாட்ட அல்லாட்ட துவா கேட்டாங்க, ரசூலாவை கூட நம்பலை, அல்லாட்ட பேசினாங்க. குர்ஆனில் 9-10 வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கம் சம்பந்தமாக தவறாக பேசப்பட்ட போது அந்த பெண் அல்லாட்ட உதவி தேடினாங்க. ஆயிஷாமாவை சொன்னாங்க, எனக்கு வகி வரும்னு நான் நினைக்கல, ரசூலுல்லாஹ் தான் இதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். 10 வசனம் குர்ஆனில் ஒரு பெண் பத்தினி என்று பேசுவதற்கு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். எங்கே எல்லாம் இக்கட்டு வருகிறதோ நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதற்கு மகத்தான சான்று. அப்போ மிஸ்தக பேசினார், இவங்க பணத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். உங்களில் செல்வந்தர்களாக இருப்பவர்கள், நல்ல பண்பு நலன்கள் கொண்டவர்கள், ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, ஹிஜ்ரத் செய்து வந்தவங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செய்ய வேண்டாம். ஏன் இப்படி சத்தியம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள நீங்கள் மன்னிக்கணும், அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயலெல்லாம் பொறுத்து கொள்ளணும் அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்குறான். அலா துஹிப்பூன ஐ யஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? இவ்வளோதான் ஒரே வார்த்தை. அல்லாஹ் உங்களை மன்னிக்கிற நீங்கள் விரும்ப மாட்டீங்களான்னு சொன்ன உடனே இவர் அழுகிறார் அபூபக்கர் சித்திக். எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும், நான் மிஸ்தகம் மன்னித்து திரும்பவும் பொருளாதாரத்தை கொடுக்குறேன். அவர் என் மகனை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம், என்ன காரியம் வேணால் நடத்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் என்ன வார்த்தை கேட்டுட்டான்?
நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க நீங்கள் விரும்பலையான ஒரு வார்த்தையை அல்லாஹ் கேட்டனால இந்த வார்த்தை கேட்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய மன்னிப்பு எனக்கு வேணும்னு மனதுக்குள் இருந்த புழுங்கி கொண்டிருந்த விஷயத்தை கூட தவிர்த்துட்டார். ஒரு அரை குர்ஆனுடைய வசனம்தான். நாம் நினச்ச நினைப்பை மாற்ற முடியுமா? நாம் ஒரு திட்டம் போட்டு வச்சு, நாம் ஒரு முடிவெடுத்து வச்சு ஒருத்தர் மேலே வெறுப்பு கொண்டிருக்கிறோம், ஒருத்தர் மேலே நமக்கு கோபம் வந்திருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய அரை துண்டு வார்த்தை அடிமனதின் ஆழத்திற்குள் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தையும் மாற்றுகிற ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்குன்னு அவங்க நம்பினாங்க. எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணும், அதனால் நான் விஸ்தகம் மன்னிச்சிடுறேன்னு அபூபக்கர் சித்திக் எல்லாம் மன்னிச்ச இடம் இருக்கு பாருங்க, ஆக சிறந்த மனிதருக்கு அடையாளம். திருக்குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வுடைய 14 சிறப்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 14 மாபெரும் சிறப்புகளை அல்லாஹ் பேசியிருக்கிறான். அவங்க சாதாரண மனிதர் இல்லை, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த மார்க்கத்திற்கான சேவை வெறுவனே செயலால் மாத்திரம் காட்டலை, தன் வாழ்க்கையால் காட்டினாங்க. தலைமைத்துவத்திற்கான மிகப்பெரிய அடையாளம். உத்தரவிடுகிற இடத்தில் மாத்திரம் இல்லை, ஊழியம் செய்யக்கூடிய இடத்தில் அபூபக்கர் சித்திக் இல்லை. முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர், முதல் இஸ்லாமிய பிரச்சாரம், அதற்கான அடி வேதனை, முதல்ல இந்த மார்க்கத்திற்கான தலைமை பொறுப்பை ஏற்ற அடுத்த கட்ட நிகழ்வுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போன இடங்கள் என்று நீங்கள் வரலாறு முழுக்க வாசித்து பார்த்தால் நீக்கமர நிறைந்து நிற்கிற இஸ்லாமிய வரலாற்றின் போற்றுதலுக்குரிய மிகப்பெரிய தலைவராக, ஆளுமை மிக்க சக்தியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நாம் நன்றியோடு நினைக்க வேண்டிய செய்தி. அந்த வரலாற்றை வாசித்து அதை போல இந்த சமூகத்திற்காக வாழ்வதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.